வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ ஃபைண்ட் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜி டாட் எஃப்பும் எஃப் டாட் ஜியும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். எஃப் டாட் ஜி இது அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது. எஃப் டாட் ஜி எப்படி எடுப்போம் அப்படின்னா எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஓகேங்களா? எஃப் டாட் ஜி டாட் எக்ஸ் அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்ப எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப் டாட் ஜியை எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து எஃப் டாட் ஜி. ஓகேங்களா? அடுத்தது ஜி டாட் எஃப். ஆர்ஹெச்எஸ் இருக்கிறேன். ஜி டாட் எஃப். ஸோ விளக்கமுள்ள ஜி டாட் எஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு முன்னாடி ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸு போட்டுட்டேன். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்ப ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை அப்படியே போடுங்க. எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸு. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதுதான் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ இருக்க இடத்துல சிக்ஸ் எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல சிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர்ன்றப்ப 36 மைனஸ் 2 இன்ட்டு 6 12x. ஸோ இது வந்து ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 f dot g not equal to g dot f. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன். அடுத்தது செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன் f of x equal to 2 by x g of x 2x square x. f dot g அப்படின்றப்ப f of g of xன்றப்ப 2x square minus 1 அப்படியே போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு f of x இருக்க இடத்துல இதை போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ 2 divided by 2 into x square minus 1. ஸோ இது வந்து என்னது f dot g. நெக்ஸ்ட்டு g dot f. ஸோ g dot f of x g into f of xக்கு பதிலாக இந்த 2 by x அப்படியே போடுறேன். ஸோ g of 2 by x இருக்க இடத்துல 2 by x போடுறேன். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 by x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து எழுதணும் அப்படின்னா 2 இன்ட்டு இந்த ஸ்கொயருன்றது 2 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுக்கும் காமன். ஓகேங்களா? மைனஸ் 1. ஸோ 2 இன்ட்டு 2 ஸ்கொயர்ன்றப்போ 4 எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1. சாரி. ஸோ இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த ஸ்கொயருன்றது இந்த ப்ராக்கெட்டில் இருக்க ரெண்டு டேர்முக்கு காமன். ஸோ அப்போ ஸ்கொயருன்றது 2க்கும் எக்ஸுக்கும் இருக்கும்போது 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். மைனஸ் 1 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1. ஸோ இதை மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இங்கே கூட எடுத்து எழுதுகிறேன். 2 4s are 8 எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்த எஃப் டாட் ஜி இது, ஜி டாட் எஃப் இது. ஸோ ஃப்ரம் இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ 1 and 2 ஃப்ரம் 1 and 2 எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்டு டிவிஷன் பார்ப்போம். தேர்டு டிவிஷனு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்னு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, எஃப் டாட் ஜி தனியாக கண்டுபிடிக்கணும், ஜி டாட் எஃப் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எஃப் டாட் ஜிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எஃப் டாட்
g of x. ஸோ f டாட் g of xக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ், இந்த இடத்துல டாட் கூட தேவையில்லை ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸு அப்படின்றப்ப எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸு ஓகேங்களா. ஸோ 3 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஸோ இதை இப்போ இந்த ப்ராக்கெட் எடுத்து விட்டே அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதே அப்படியே தான் வரும், டிவைடட் பை 3. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், எடுத்து எக்ஸை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எஃப் டாட் ஜி ஓகேங்களா. அடுத்தது ஜி டாட் எஃப். ஸோ ஜி டாட் எஃப்ன்றப்ப ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஸோ ஜி ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஸோ அப்போ 3 மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதில் இதை அப்படியே எழுதுங்க, எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இது கீழே 3 இருக்குது, மேலே 3 இருக்குது, கட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ப்ராக்கெட்டு மொத்தமாக இந்த மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது ஃபுல்லாக டேர்மாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ண முடியுமே தவிர இங்கேருந்து கட் பண்ண முடியாது. இதுலேயுமே வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருந்தால் கட் பண்ணலாம், இந்த 6ஓட கட் பண்ணலாம்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இந்த டபுள் டேர்முக்கும் காமனாக தான் 3, 6க்கு மட்டும் 3 தனியாக கிடையாது, எக்ஸுக்கும் 3 இருக்குது. ஸோ அப்போ இதையும் கட் பண்ணக்கூடாது, இதையும் கட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3யை நீங்கள் கிராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே டிவைட் பை 1 இருக்கதான் அர்த்தம். 2 நம்பரை ஆட் பண்ணணுமோ சப்ட்ராக்ட் பண்ணணுமோ நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்போ மேலும் கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 9 டிவைட் பை 3 ஓகேங்களா. இந்த 3ன்றது 9/3ஆக மாறிடும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 3 3 சார் 9. ஸோ வெறும் 3 மட்டும் வரும் ஓகேங்களா. அடுத்தது எக்ஸு ப்ளஸ் 6 டிவைட் பை 3. ஸோ இப்போ இதெல்லாம் காமனாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா காமனாக ஒரே 3. ஸோ 9 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 நம்பரே ஆட் பண்ணிங்கன்னா 15 மைனஸ் எக்ஸு டிவைட் பை 3 ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ 9 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 3 ரெண்டு இடத்துல காமனாக ஒரே தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்பரே ஆட் பண்ணி 15 மைனஸ் எக்ஸு டிவைட் பை 3. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 g dot f not equal to f dot g ஓகேங்களா. ஸோ அடுத்தது 4th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 4th f of x g of x. ஸோ f dot g அப்படின்றப்ப f dot g of x. ஸோ இது 2 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கே பழக்கம் வந்துடும். g of xக்கு பதிலாக அப்படியே x மைனஸ் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x மைனஸ் 1. அப்போ 3 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1 ஓகேங்களா. ப்ளஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராக்கெட் போட தேவையில்லை. ஸோ இப்போ 3 மைனஸ் 1 2 ப்ளஸ் எக்ஸு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 2 ப்ளஸ் எக்ஸு. நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 3 மைனஸ் 1 2 ப்ளஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஓகேங்களா. இந்த ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வர்றது ஓகேங்களா. ஸோ எஃப் டாட் ஜி அப்படின்றப்ப அப்படியே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 கட் பண்ணோன்னா 2 ப்ளஸ் எக்ஸு. அதே இது எஃப் ஆஃப் எக்ஸு 3 ப்ளஸ் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் 3 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றப்ப எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸு, 3 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1. ஸோ கட் பண்ணோன்னா 2 ப்ளஸ் எக்ஸு. ஸோ 1 and 2 ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 5th டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் டாட் ஜி ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். எஃப் டாட் ஜினா எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸு. அப்போ 4 × 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இருந்தால் அந்த இடத்துல ப்ளஸ் 2ab ஓகேங்களா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல மைனஸ், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஏன்ற இடத்துல 1ம் பின்ற இடத்துல எக்ஸும் இருக்குது. ஸோ 4ன்றப்ப ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b ஓகேங்களா.
இந்த ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு -1. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 4 × 1 + x² + 2 × 1 × x 2x ஓகேங்களா, -1. ஸோ இதை ஃபுல்லாக நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா 4 வந்து காமன் டு ஆல் த டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4 × 1 4 4 × x², 4x², 4 × 2x அப்படின்னா 8x, இந்த -1 அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா எப்போவுமே பவர் அதிகமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 4x², அடுத்து பவர் வந்து 8x, அடுத்து நம்பர் இருக்குது 4 -1 ஆட் பண்ணால் 3. ஸோ அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இது g.fனா g.f(x). ஸோ g × f(x)க்கு பதிலாக 4x² -1, எக்ஸுக்கு பதிலாக 4x² -1 போட போகிறோம். 1 இந்த 1 அப்படியே எடுத்து எழுதிட்டேன், ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக 4x² -1 ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் போட்டாலும் ஒன்று தான், அப்படியே போட்டாலும் ஒன்று தான். ஸோ 1 + 4x² -1, இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4x². இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 g.f ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 f.g not equal to g.f ஓகேங்களா. இவ்வளோ தான் 5th டிவிஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் f.g = g.f. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது f(x), இது g(x). இங்கே கே இருக்குது, கேக்கு பதிலாக என்ன நம்பர் வரும் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். f(x), g(x). ஸோ முதல் f.g(x) கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது f.g. நம்ம எப்பவும் போல் f.g அப்படின்னு போட்டோம் அப்படின்னா f.g(x). ஸோ f(g)ன்றப்ப 6x - k. ஸோ அடுத்தது f(x)க்கு பதிலாக 6x - k. அப்போ இந்த இதை அப்படியே எழுதுகிறேன், எக்ஸுக்கு பதிலாக 6x - k மட்டும் போடுறேன். ஸோ 3 × 6x - k + 2 ஓகேங்களா. ஸோ இதே இதை நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுங்கள். 3 வந்து இந்த ரெண்டுக்குமே காமன். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 6x 18x - 3k, அடுத்தது +2 ஓகேங்களா. ஸோ இது வந்து f.g ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுப்போம் ஓகேங்களா. அடுத்தது g.f கண்டுபிடிக்கிறேன். g(f(x). ஸோ g(f(x)க்கு பதிலாக 3x + 2. ஸோ g(x)க்கு பதிலாக இங்கே 3x + 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 3x + 2 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x + 2 போட போகிறேன். 6 × 3x + 2 - k. ஸோ 6ன்றது காமன் டு ஆல். அப்போ 6 × 3x 18x, 6 × 2 + 12, அடுத்தது -k காமன் ஓகேங்களா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 f.g.f. நம்மளுக்கு தெரியும் f.g = g.f given ஓகேங்களா, கொடுத்துருக்கதா அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால 18x - 3k + 2 = 0. அதாவது இந்த சைடு ஈக்குவல் டு 18x + 12 - k ஓகேங்களா. இதுவும் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த சைடு ஈக்குவல் டு இது அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் +18x, இந்த சைடும் +18x. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்தது இங்கே கேவும் 2 இருக்குது, இங்கே கேவும் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ கேவுக்குலாம் ஒரு சைடு, நம்பருக்குலாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன். -3k அப்படின்றத நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். இல்லாட்டி இதே இருக்கட்டும், -3k இங்கே இருக்கட்டும். இந்த -kவை அந்த சைடு கொண்டு வரும்போது +kவாக மாறும். ஈக்குவல் டு இந்த +2 அந்த சைடு போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு 12 இருக்குது, +2ன்றது அந்த சைடு வரும்போது -2 ஓகேங்களா. ஸோ இப்போ -3k + k +kனா 1kன்னு அர்த்தம். ஸோ -3 + 1 -2k ஓகேங்களா. 10 12 - 2 10. ஸோ -2k = 10. அப்போ k = என்ன வரும், 10 / -2. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ 10/-2 -5. ஸோ k = -5 ஓகேங்களா. இதுதான் ஆன்சர், -5. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. அடுத்தது செகண்ட் டிவிஷன்.
f of x equal to 2x minus k, g of x equal to 4x minus plus 5 ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க, கேவோட வேல்யூவை கேட்டிருக்காங்க ஓகேங்களா. f டாட் g equal to g டாட் f அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இதை நம்ம செய்வோம். ஸோ f டாட் g ஃபஸ்ட் எடுக்கிறேன். f டாட் g of x, ஸோ f டாட் f of g of xன்றப்ப இந்த 4x plus 5 ஓகேங்களா. ஸோ f of x, எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே நான் போட போகிறேன். ஸோ 2 into 4x plus 5 minus k. 2 4s are 8x, 2 5s are 10 minus k ஓகேங்களா. ஸோ இது வந்து f டாட் g. அடுத்தது g டாட் f. ஸோ g of f of x. g of f of xன்றது 2x minus k. ஸோ g of xக்கு பதில் இதை அப்படியே போடுங்க. 4 into 2x minus k plus 5. ஸோ 4 வந்து காமன் டு ஆல் த டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ 4 into 2x 8x, 4 into k வந்து minus 4k ஓகேங்களா. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் 5. ஸோ இது வந்து g டாட் f. ஸோ நம்மளுக்கு கிவன் என்ன, f டாட் g equal to g டாட் f ஓகேங்களா. f டாட் g equal to g டாட் f. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8x ப்ளஸ் 10 மைனஸ் k இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ஈக்குவல் டு இதை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5 ஓகேங்களா. ரெண்டு பக்கமும் ப்ளஸ் 8x தான் இருக்குது. அப்போ டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 10 மைனஸ் k மைனஸ் 4k ப்ளஸ் 5. அப்போ இந்த மைனஸ் 4k எந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் 4k, இந்த மைனஸ் k அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஈக்குவல் டு இந்த 10 அந்த சைடு போகும்போது மைனஸ் 10, ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது. 4k மைனஸ் 1k எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது அர்த்தம். ஸோ 3k ஈக்குவல் டு மைனஸ் 10 ப்ளஸ் 5 மைனஸ் 5. அப்போ k ஈக்குவல் டு மைனஸ் 5/3 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. தேர்ட் சம்மில் f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1/2. ஸோ தட் f dot g equal to g dot f equal to x ஓகேங்களா. f dot gயும் g dot fவும் x தான் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. f of x equal to 2x minus 1, g of எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதில் f dot g ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். f dot g equal to வழக்கம் போல் f dot gனா f dot g of x தான். ஸோ அப்போ f டாட் g of xனா இதுதான். ஸோ அங்கே என்ன இருக்குது, x plus 1/2 அதை நான் ப்ராக்கெட்டில் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ f of x plus 1/2, அதாவது இந்த f of x இருக்கிற இடத்துல x plus 1/2 இருக்குது. ஸோ அப்போ இதை நான் அப்படியே எழுதுகிறேன். 2 into xக்கு பதிலாக x plus 1/2 ஓகேங்களா மைனஸ் 1. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ மேலே இருக்க 2 கீழே இருக்க 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ராக்கெட்டில் இருக்குது மைனஸ் 1. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸு ஓகேங்களா. ஸோ எஃப் டாட் ஜி வந்து எக்ஸு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 1. ஸோ ஜி ஆஃப் எக்ஸு ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு எக்ஸு ப்ளஸ் 1/2 ஜி ஆஃப் எக்ஸ்னா அப்போ எக்ஸுக்கு பதிலாக இதை ஃபுல்லாத்தையும் போட போகிறோம். பார்த்துக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்க இடத்துல 2x மைனஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 2x மைனஸ் 1 போடணும். 2x மைனஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 1/2 இதை தான் அப்படி மாற்றிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2x minus 1 plus 1/2 ஓகேங்களா. minus 1 plus 1 cancel. ஸோ 2x/2, 2 2 cancel x. ஸோ g dot f equal to x ஓகேங்களா. ஸோ f dot g equal to g dot f equal to இது 1 இது 2 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1 and 2 f dot g equal to g dot f equal to x. கேட்டிருக்க டேட்டாவை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா. 1 and 2 வந்து f dot g equal to g dot f equal to x ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தேர்டு சம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்ப்போம்.
ஃபோர்த்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ, ஃபைண்ட் ஏ. ஓகேங்களா, ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ஸோ ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ அப்படின்ற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஏ, அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல ஏ போட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்றப்ப எக்ஸுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ். ஓகேங்களா, ஸோ ஜி ஆஃப் எக்ஸு அப்படின்றதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் மைனஸ் டூனா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ. இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ போட்டு பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னது, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ. பட் ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ வந்து 1 அப்படின்னு கிவன். ஓகேங்களா, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக நான் 1 போட்டிருக்கேன். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. புக்கில் அவனே கொடுத்துருக்க ஆன்சர் 1. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஏ ஸ்கொயர் என்னது 1, இந்த மைனஸ் 3 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 3 மாறும். ஸோ 1 + 3 4. ஓகேங்களா, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அதாவது -2 இன்ட்டு -2னா 4, 2 இன்ட்டு 2னாலும் 4 தான். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா -2 -2 கூட வரலாம், இல்லாட்டி 2 2ன்னு கூட வரலாம். ஸோ அதனால தான் ப்ளஸ் இல்லாட்டி -2 ரெண்டில் ஏதாவது ஒரு தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. கண்டிப்பாக இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ஆகணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து 4th சம்மு. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், நானுமே கூட பயனடைஞ்சுக்குவேன். நன்றி. இப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் 5th சம்மு. ஏபிசி பிலாங்ஸ் டு n. ஓகேங்களா, ஏபிசி மூணுமே நேச்சுரல் நம்பர். ஃபங்க்ஷன் ஏ கோஸ் டு பி கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. ஓகேங்களா, ஜி ஆஃப் பி கோஸ் டு ஜின்ற ஃபங்க்ஷன் வந்து பி கோஸ் டு சி டிஃபைன் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப். ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை, எஃப் டாட் ஜியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்து ஜி டாட் எஃப்பை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டேன். எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எஃப் டாட் ஜி அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நான் எடுக்கிறேன் அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் + 1. ஓகேங்களா, ஸோ இதுதான் எஃப் டாட் ஜி. நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப். ஓகேங்களா, ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x + 1. ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 2x + 1. ஸோ அப்போ இந்த இடத்துல 2x + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை பார்க்குறதுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ s + b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலானா a² + b² + 2ab அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ a இருக்க இடத்துல 2x இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. அப்படியே எடுத்துருவோம். 2x ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த ஏன்றது 2x, அப்போ மொத்தத்துக்கும் தான் ஸ்கொயரு, ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு b. ஓகேங்களா, 2 இன்ட்டு a இன்ட்டு b. இதை போட்டு பார்த்தோம்னா ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கும் காமன். ஸோ 2 ஸ்கொயர் 4. ஸோ இப்போ எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட்டும் 4x செகண்டும் நம்பரை கொண்டு வந்துட்டு ஸோ ஜி டாட் எஃப். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது, இதோட ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. எஃப் டாட் ஜியோட ஜியோ டாட் எஃபோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் அதை தான் எழுத போகிறேன். ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி அப்படின்னா ஒயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். பட் ஒய் ஈக்குவல் டு என்னது, 2x² + 1. அவ்வளோதான், 2x² + 1. ஆனால் எக்ஸும் வந்து என்னது, பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஓகேங்களா, ஏபிசி கேபிட்டல் என் இருக்கிற மாதிரி இந்த எக்ஸுமே கேபிட்டல் எண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே இது ரேஞ்ச் ஆஃப் ஜி டாட் எஃப் அப்படின்னா இதையுமே நம்ம என்னது ஒய்ன்னு சொல்லலாம். பட் ஒய் ஈக்குவல் டு 2x + 1 ஹோல் ஸ்கொயர் சொன்னாலும் சரி தான், இல்லை இதே சொன்னாலும் சரி தான். நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சுட்டோம், அதனால் இதே நான் எழுதுறேன். 2 4x² + 4x + 1. பட் x
எக்ஸ் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாம் என்னது கேபிட்டல் என்னு தான், அதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் ஃபிஃப்த்து சம்முக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எஃப் டாட் எஃப். செகண்டு எஃப் டாட் எஃப். இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை தான் எடுத்து எழுத போயிருக்கேன், எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ எஃப் டாட் எஃப் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இதை மாற்றி எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸுன்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து இந்த 2க்கு முன்னாடி வரும், 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ இதன்படி இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஏன்ற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்றப்ப எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றப்ப ஒன்றுன்றப்ப பி ஸ்கொயர் வந்து 1 தான். 1 ஸ்கொயர் 1. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர். இது வந்து எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டாட் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம டேரெக்டாக 1 by 1 செஞ்சாலும் சரி தான், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, எஃப் டாட் இந்த ப்ராக்கெட்டில் எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ டேரெக்டாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் போடலாமா? ஏற்கனவே இதை வந்து மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் டாட் எஃப், அதாவது டபுள் எஃப் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் எஃப்க்கு இங்கே வர்ற ஆன்சர் இங்கே அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னோம். ஸோ இது எல்லாத்துக்குமே மேலே வந்திருக்க ஆன்சரை நான் இங்கே போட்டேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா வழக்கம் போல். ஸோ இதுலேயுமே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நான் மறந்துட்டு எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? இதில் ஒரு சின்ன தப்பு விட்டுட்டேன். என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் மைனஸ் 1 கடைசியாக ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 1 நான் போட விட்டுட்டேன். அப்போ -1 போடும்போது -1 +1 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ கவனமாக பாருங்கள், கொஞ்சம் கவனிக்கலாம், இது மட்டும் தப்பாயிடுச்சு. ஸோ -1 சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ -1 போட்டோம் அப்படின்னா -1 +1 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். அப்போ இந்த 1 வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இதை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இது ஃபுல்லாக எக்ஸு அப்படியே எழுதியிருக்கேன், ஸ்கொயரு மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதுவே போதும் தான். நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னா இதையுமே ஃபார்முலா அப்படி எழுதலாம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பவர் இதோட ஸ்கொயர் போட்டோன்னா எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 4x பவர் 4 மைனஸ் 2 2 சார் 4x பவர் 6. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அது இந்த -1 போடணும். ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதோட முடிச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லாட்டி இதை செஞ்சாலும் சரி தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ 8th சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? எஃப் ஜி ஆர் 1 எஃப் டாட் ஜி இஸ் 1 ஓகேங்களா? இதை தான் அவன் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த கொஸ்டினை கூட பார்ப்போம். 7th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, 8th சம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 5, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4. செக் இஃப் எஃப் ஜி ஆர் 1 அண்ட் எஃப் டாட் ஜி இஸ் 1 ரெண்டுமே 1 அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சம் நம்பர் 8. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 5 இது வந்து 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா அப்படி தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு
இந்த ஃபங்க்ஷன் நான் எடுக்கிறேன் எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டொமைனு, இது கோடொமைன். இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டுமே ரியல் நம்பர் தான். ஸோ ஆர் இப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரியல் நம்பர் தான் ரெண்டும். ஸோ அப்போ ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து -1 போடுறேன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. அப்போ எக்ஸ் பவர் 5 -1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது -1 ஹோல் பவர் 5. என்ன ஆன்சர் வரும்? -1. அப்போ -1 போடும்போது இங்கேயும் என்ன வரும்? -1 தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 1 பவர் 5 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 1 போடும்போது 1. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 5 என்ன வரும்? 32 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 போடும்போது 32. இங்கே டாட் 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 ரியல் நம்பர் இருக்கிறதுனால டாட் 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 போடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் -1 போட்டால் -1ஓட கனெக்ட் ஆகிருக்கும், 1 போட்டால் 1ஓட கனெக்ட் ஆகிருக்கும், 2 போட்டால் 2ஓட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் அ யூனிக் எலமெண்ட் இன் கோடொமைன். ஓகேங்களா? ஸோ அதான் எழுதுகிறேன். Every element of domain has the unique element in codomain. ஓகேங்களா? Therefore f of x is 1 1. ஏன்னா இருக்க எல்லாமே கரெக்டாக போய் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ இது வந்து 1 1 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்தது இது எது g ஆஃப் எக்ஸுக்கு எடுப்போம். g ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா g ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? -1 ஹோல் பவர் 4 என்ன வரும்? 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா g ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும்? 1 பவர் 4 1. ஸோ அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ஆரோ டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த g ஆஃப் எக்ஸுக்கு இதுவும் -1 கொடுக்கும்போது அதுக்கான இமேஜ் 1, +1 கொடுத்தாலும் அதுக்கான இமேஜ் 1 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது? 1 1 கிடையாது. ஏன்னா இங்கே மெனி டு 1. ஓகேங்களா? 2லேருந்து ஒரு இடத்துக்கு போகுது. அப்போ g ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஆன் 1 1. சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது 1 1 கன்ஃபார்மு. g ஆஃப் எக்ஸ் அப்படின்றது 1 1 கிடையாது. ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 1 1, g ஆஃப் எக்ஸ் அப்படின்றது 1 1 கிடையாது. எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் டஸ் நாட் ஹாவ் த யூனிக் எலமெண்ட் இன் கோடொமைன். ஓகேங்களா? ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எலமெண்ட் இருந்தால் தான் 1 1. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே எலமெண்ட் இருக்கிறதுனால இது வந்து என்னது? 1 1 கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே 1 1, இது 1 1, இது 1 1 கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? எஃப் டாட் ஜி அப்படின்றது 1 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் டாட் ஜி அப்படின்றது 1 1 கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துருவோம். ஸோ எஃப் டாட் ஜி அப்படின்னாலே எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னது இருக்குது? எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பவர் 5 போடணும். ஸோ அப்போ எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 5. ஓகேங்களா? ஸோ 4 5s are 20. ஸோ எக்ஸ் பவர் 20. ஸோ இங்கே வரக்கூடியது நம்மளுக்கு என்ன இருக்குது? எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு அப்படின்றது எக்ஸ் பவர் 20 அப்படின்னு இருக்குது. ஸோ இதே தான் நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு பாருங்கள். இதுக்கும் 2 மட்டும் போடுவோம், ரொம்ப எல்லாம் வேணாம். என்ன பண்ணுவோம்? -1 +1 மட்டும் போடுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா எஃப் டாட் ஜி -1 ஹோல் பவர் 20 +1. எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எஃப் டாட் ஜி 1 பவர் 20 1. ஸோ அப்போ -1 +1 எது கொடுத்தாலும் மேலே சொன்ன மாதிரியே தான் இங்கே நம்ம சொன்னாலும் ஜி டாட் எக்ஸுக்கு கொடுத்த மாதிரியே அதே தான் இங்கேயும் வருது. ஸோ அப்போ எஃப் டாட் ஜி அப்படின்றது நாட் ஆன் 1 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் 8th சம். சாரி 7th சம். சாரி ஃப்ரெண்ட்ஸ் 7th சம் தான் இது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் சம்மு 8th சம்மு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கூட உங்கள் நண்பர்களுக்கு இதையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம சம் பார்ப்போம். ஸோ 8th சம் பார்த்தீங்கன்னா f.g.h ஈக்குவல் டு f.g.h அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் f(x) ஈக்குவல் டு x - 1, g(x) ஈக்குவல் டு 3x + 1 அண்ட் h(x) ஈக்குவல் டு x² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு இந்த இதை ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே எக்ஸசைஸ் சம்மாக எழுதியிருக்கேன். ஸோ இதில் எழுதியிருக்கீங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுக்கிறேன். ஸோ f.g.h ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ நமக்கு தெரிஞ்சது ப்ராக்கெட்டில் இருக்கிறத எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ f.g எடுக்கிறேன். f.gனா f.g(x) அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ f.g(x) அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு g(x) எடுக்கிறேன். g(x)ல் என்ன இருக்குது? 3x + 1. ஸோ நெக்ஸ்ட்டு f(x), x-க்கு பதிலாக 3x + 1, இந்த x-க்கு பதிலாக 3x + 1. ஸோ x-க்கு பதிலாக 3x + 1. ஸோ 3x + 1 அந்த -1 அப்படியே எழுதுகிறேன். ஸோ ஈக்குவல் டு 3x ஓகேங்களா. ஸோ f.g அப்படின்றது 3x. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது f.g.h. ஸோ இதை எப்படி எழுதலாம்? f.g.h(x) அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ h(x) அப்படின்றது நமக்கு தெரியும் என்ன இருக்குது? x² அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த x² எதில் அப்ளை பண்ணுவோம்? f.gயில் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ f.gன்றது 3x, h(x)ன்றது x². ஸோ அப்போ x-க்கு பதிலாக x² அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஆன்சராக வந்துடும். ஓகேங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எழுதுகிறேன். f.g.h இதில் ப்ராக்கெட்டில் எழுதுறது g.h தான் எழுதுகிறேன். ரைட் ஹேண்ட் சைடுன்றது இது. இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதுறேன். ஸோ g.h(x), g.h(x)க்கு பதிலாக x². ஸோ g(x²) அப்படின்றப்ப இந்த x-க்கு பதிலாக x² எழுதுறேன். ஸோ 3 × x² + 1. ஸோ இது வந்து g.h. அதே இது f.g.h அப்படின்றப்ப f(x)ன்றப்ப x, இந்த x-க்கு பதிலாக இந்த 3x² அப்ளை பண்ணுறேன். +1 -1. +1 -1 கேன்சல் பண்ணியாச்சு. என்ன இருக்குது? 3x² அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா f(x) = x², g(x) = 2x, h(x) = x + 4. ஓகேங்களா? ஸோ அப்போ அதே தான் f.g.h = f.g.h. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். f.g.h. ஸோ இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். f.g. ஸோ f.gன்றப்ப f(g)(x). ஸோ f(g)(x)க்கு பதிலாக என்ன இருக்குது? 2x இருக்குது. அப்படியே எழுதுகிறேன். ஸோ f(2x)னா x-க்கு பதிலாக x². ஸோ அப்போ 2xன்றதான் காமன். சரிங்களா? எக்ஸுன்றதுக்கு பதிலாக 2x. இப்போ 2x (2) போடணும். ஸோ இந்த ஸ்கொயருன்றது 2க்கும் காமன், எக்ஸுக்கும் காமன். ஸோ 2² 4x² அப்படியே எழுதணும். இது f.g. நெக்ஸ்ட்டு f.g.h. ஓகேங்களா? ஸோ அப்போ f.g(h)(x)ன்றது x + 4. ஓகேங்களா? ஸோ f.g(h) + x + 4. f.gன்றது 4h². ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக x + 4 அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 × x + 4 2. ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி செய்யும்போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வேறு மாதிரி செஞ்சுருப்போம். இந்த ஒரு சம், இந்த 2 மாடலில் மட்டுமே கொஞ்சம் ரிவர்ஸில் செய்யணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தப்பு இல்லாமல் செய்யலாம். ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது குழப்பமாக இருக்கும். சின்னதாக ஒரு மைண்டில் வச்சு இது இப்படி தான், இந்த மாதிரி வந்தால் இப்படி தான் செய்யணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து x + 4 ஃபார்முலா, a + b ஃபார்முலா, a² + b² + 2ab. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து a + b ஃபார்முலா. ஸோ அப்போ a இருக்க இடத்துல x இருக்குது, b இருக்க இடத்துல 4 இருக்குது. ஸோ அப்போ a² + b² + 2 × a × b.
இதை எடுத்தீங்க அப்படின்னா 4 × x² + 16 + 8x. இந்த 4ன்றது வெளியில் வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லை உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் சரி தான். ஓகேங்களா, வெளியில் அப்படியே காமனாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS. ஸோ RHS அப்படின்னா f.g.h. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். g.h அப்படின்னா g.h of x. ஸோ h of x அப்படின்றப்ப x + 4. ஸோ g of xல் எக்ஸுக்கு பதிலாக x + 4 இருக்குது. ஸோ g of xனால் 2x. ஸோ 2 × xக்கு பதிலாக x + 4. இதை போட்டு பார்த்தீங்கன்னா 2x + 8. நெக்ஸ்ட்டு f.g.h. ஓகேங்களா. ஸோ அப்போ f of 2x + g.hக்கு பதிலாக 2x + 8 போட்டேன். இப்போ f of x, எக்ஸுக்கு பதிலாக 2x + 8. ஸோ 2x + 8 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஏன்னா f of xன்றது x². ஸோ நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2x ஹோல் ஸ்கொயர் + 8² + 2 × 2x × 8. ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் இன்ட்டுக்கு பதிலாக. ஓகேங்களா, இன்ட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இது மறுபடியும் சொல்லிடுறேன். g.h அப்படின்றப்ப g.h of x, h of xன்றது x + 4. ஸோ g of xன்றது 2x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x + 4 போட்டு இது மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு RHS ஃபுல்லாக எடுக்கும்போது g.hக்கு பதிலாக 2x + 8 அப்படி எழுதிட்டேன். ஸோ f of 2x + 8. ஸோ f of xனா x². அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2x + 8 அப்படியே போட்டு எழுதியிருக்கேன், ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நம்ம மேலே செஞ்சது. அதனால் அதை அப்படியே கீழே எழுதியிருக்கேன். a² + b² + 2 × a × b. ஓகேங்களா. ஸோ இதை நான் அப்படியே விட்டாலும் சரி தான், இல்லை செஞ்சாலும் சரி தான். 2² 4 4x² + 8² 64 + 2 × 2 × 8. ஸோ 4 8s are 32x. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது RHS. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இங்கே இருக்குது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 LHS not equal to RHS. ஓகேங்களா. ஸோ அடுத்தது தேர்ட் டிவிஷன். தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா f of x, g of x, h of x கொடுத்துட்டாங்க. ஸோ f.g அதே எழுதியிருக்கேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதுகிறேன். f.g.h. ஸோ இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஸோ f.g அப்படின்றப்ப f.g of x, g of xன்றப்ப f of g of x பதில் x². f of xல் xக்கு நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். ஸோ x² - 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு f.g.h. ஸோ f.g அப்படின்றப்ப இங்கே ஹச்சுக்கு மட்டும் எடுத்து எழுதுங்க. ஹச்சுன்னா h of x. ஓகேங்களா. ஸோ அப்போ 3x - 5. ஸோ நெக்ஸ்ட்டு f.g of 3x - 5. f.gன்றது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இங்கே இருக்கிறதுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக இந்த 3x - 5 அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. 3x - 5 ஹோல் ஸ்கொயர் -4. ஓகேங்களா, எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டேன். ஸோ இப்போ வழக்கம் போல் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² - a² + b² - 2ab ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன். 3x - 5 அப்படின்றது இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே நான் போட்டு பார்த்தீங்கன்னா 3x - 5 ஹோல் ஸ்கொயர் -4. இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ 3x a² + b² - 2 × a × b. ஓகேங்களா. 2 × a × b. அதுக்கப்புறம் இந்த -4 இங்கே இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். 3x²ன்றப்ப 9x² + 25 - 2 × 3 × 5 30x - இதை எடுத்தோன்னா 9x² - 30x + 21. ஸோ இதுதான் வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது.
ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன் எஃப் டாட் ஜி டாட் ஹச். ஸோ ஜி டாட் ஹச்சில் ஜி டாட் ஹச் எடுக்கிறேன். ஸோ ஜி டாட் ஹச் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது 3x மைனஸ் 5. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுன்றது எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல இதை நான் போட போகிறேன் 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3x இன்ட்டு 5 9x ஸ்கொயர். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். எஃப் டாட் ஜி டாட் ஹச் அப்படின்றப்ப ஜி டாட் ஹச் அப்படின்றத எடுக்கிறேன். ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் எடுக்கிறேன். ஸோ ஜி டாட் ஹச்சுக்கு பதிலாக ஹச் ஆஃப் எக்ஸு. ஹச் ஆஃப் எக்ஸ்னால் 3x மைனஸ் 5. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயரு. ஓகேங்களா, ஜி ஆஃப் எக்ஸுன்றது நம்மளுக்கு கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் எக்ஸுக்கு பதில் இதை ஃபுல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் இந்த ஃபார்முலாப்பெலாம் எடுக்கிறேன். 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 30x. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னது ஜி டாட் ஹச். நெக்ஸ்ட்டு எஃப் டாட் ஜி டாட் ஹச். ஸோ எஃப் ஆஃப் ஜி டாட் ஹச்சுக்கு பதிலாக 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 30x. ஓகேங்களா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்குது என்னது எக்ஸ் மைனஸ் 4. ஸோ அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இந்த டேட்டாவை அப்படியே போட்டுட்டு இது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 4. ஸோ இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்களா, எக்ஸ் இருக்க இடத்துல இதை ஃபுல்லாக போட்டுட்டு இதை வந்து மைனஸ் 4 போட்டிருக்கேன், எக்ஸ் மைனஸ் 4ன்ற இருப்பதில். ஸோ இப்போ நான் இதை அப்படியே எடுத்து எழுதினேன் அப்படின்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 30x 25 மைனஸ் 4 ப்ளஸ் 21. ஓகேங்களா, ஸோ மேலே இருக்கிறத பாருங்கள், எஃப் டாட் ஜி டாட் ஹச் வந்து இது வந்துருக்குது, கீழே இருக்குது எஃப் டாட் ஜி டாட் ஹச்ன்றது இது. ஸோ ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence proved. ஓகேங்களா, முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.5ல் 9th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 9th சம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு -1,3 0, -1 2, -9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பி ஏ லீனியர் ஃபங்க்ஷன், இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் இஜெட் இன்ட்டு இஜெட் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன். என்ன எழுதுவோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்றத லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்றதுனால நான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு எழுதுகிறேன், இது லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஏயும் பியும் என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இது தெரியும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஒரு ஆரோ டயக்ராம் போட்டோம் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த சைடு என்னது -1 0 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே டொமைனில் வரும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த இதில் இருக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய ரைட் சைடு இருக்கக்கூடிய எல்லாமே கோடொமைனில் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து எக்ஸு அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தானே நம்ம எப்போவுமே எடுப்போம். இது எக்ஸு அப்படின்னு எடுத்தால் தான் இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, ரெண்டு கடையில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றப்ப இதெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இது டொமைன், இது கோடொமைன், அது வேறு. இந்த வேல்யூவை எக்ஸுன்னு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இந்த வேல்யூ வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த சம் நம்ம செய்ய போகிறோம். இது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டேன் அப்படின்னா ஆன்சர் 3 வரும். கரெக்டாக அதே தான் இங்கே சொன்னது தான். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஆன்சர் -1. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் ஆன்சர் -9. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் எஃப் ஆஃப் -1 அப்படின்னா இந்த லீனியர் ஃபங்க்ஷனில் போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிருக்கேன். அப்போ என்ன வரும், ஏ இன்ட்டு -1 ஈக்குவல் டு பி. ஸோ எஃப் ஆஃப் -1நாலே நமக்கு ஆன்சர் 3. ஸோ ஏ இன்ட்டு -1ன்றப்போ -a ப்ளஸ் பி. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னது
ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வச்சுக்குவோம். அதே இது செகண்ட் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் 0 போடுறேன். ஸோ ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் பி எஃப் ஆஃப் 0னா -1 ஈக்குவல் டு 0 ஏ இன்ட்டு 0 0 பி ஈக்குவல் டு -1 ஓகேங்களா. ஸோ நமக்கு டைரெக்டாகவே இந்த இடத்துல பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சாலும் சரி தான், இல்லை பியோட வேல்யூவாகவே இருந்தாலும் சரி தான். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சப் பி ஈக்குவல் டு -1 இன் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பி ஈக்குவல் டு -1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ -a இது அப்படியே லெஃப்ட் எழுதுகிறேன். -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3 இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. -a பிக்கு பதிலாக -1 ஈக்குவல் டு 3. -a ஈக்குவல் டு இந்த -1 நம்பர் அந்த சைடு போகும்போது 3 -1 +1 மாறும் 4. ஸோ -a ஈக்குவல் டு 4 அப்படின்னா a ஈக்குவல் டு -4 ஓகேங்களா. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதலாம் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன இருக்குது -4. ஸோ -4 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பியோட வேல்யூ -1. ஸோ -4x -1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -4x -1 இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் போவோம். அடுத்தது 10th சம்மு. இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி எ சர்க்யூட் சி ஆஃப் டி இஸ் கால்டு. ஓகேங்களா. சர்க்யூட் சி ஆஃப் டி தான் சர்க்யூட் இஸ் கால்டு எ லீனியர் சர்க்யூட். ஓகேங்களா. இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த superposition principle given by C of AT1 plus BT2 equal to ACT1 plus BC2 ஓகேங்களா, where A, B are constant so that the circuit C of T equal to 3T அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இஸ் லீனியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய given statement. C of T equal to 3T அப்படின்றதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹின்ஸு. ஓகேங்களா. ஸோ இதைத்தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறோம். ஸோ C of T equal to 3T. ஸோ அப்போ C of T1 அப்படின்னு போட்டிங்கன்னா 3T1 வரும். அதே இது Tக்கு பதிலாக நம்மளுக்கு ஏன்னா இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா AT1 BT2 இப்படி தான் இருக்குது, இதுதான் இருக்குது. நம்ம இந்த சைடை வச்சு தான் அந்த சைடு கொடுக்கணும் போகிறோம். அப்போ AT1 அப்படின்றப்ப இந்த இடத்துல Tக்கு பதிலாக ஏவை போட்டு T1 போட்டு பாருங்கள். C of A இன்ட்டு T1 ஓகேங்களா. Tக்கு பதிலாக AT1 போட்டிருக்கேன். அப்போ இந்த சைடு என்ன வரும் 3 இன்ட்டு AT1 ஓகேங்களா. Tக்கு பதிலாக AT1. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதே இது C ஆஃப் Tக்கு பதிலாக BT2ன்னு எடுக்கிறேன். அப்போ இந்த சைடு என்ன வரும் 3 இன்ட்டு BT2 ஓகேங்களா. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத தனியாக ஆட் பண்ணுவோம், ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் இருக்கிறத ஆட் பண்ணுவோம். ஸோ C ஆஃப் AT1 plus C of BT2 equal to 3 into AT1 plus 3 into BT2 ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து சியை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா AT1 plus BT2 go to 3 into AT1 plus BT2 ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3T தான் கொடுத்துருக்கு. C of T கூட 3T அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அங்கே கிவன் ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் பியும் தான் காமனாக இருக்குது, வெளியில் வந்திருக்குது. ஓகேங்களா. காமனாக இருக்க டேர்ம் வெளியில் வரல, ஏவும் பியும் வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவும் பியும் வெளியில் எடுக்கணும், சிக்கு பதிலாக 3 இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பு கூட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருந்து ஏவை காமன் ஆடுங்க. ஸோ 3T1 ஓகேங்களா. ப்ளஸ் இதுலேருந்து பியை காமன் ஆடுங்க 3T2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுது AT1 A இன்ட்டு 3T1 B இன்ட்டு 3T2 ஓகேங்களா. ஸோ இப்போ 3ன்றது என்னது C of Tனா 3T அப்படின்னு அர்த்தம். அப்போ 3T அப்படின்னா என்னது C of T எழுதலாமா. கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு C of T equal to 3T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3T1 அப்படின்றப்பையும் 3T2 அப்படின்றதையும் நம்ம என்ன எழுதலாம் C of T1 C of T2 எழுதலாமா. ஸோ A இன்ட்டு C of T1 ப்ளஸ் B இன்ட்டு C of T2 ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது
C of A T1 plus B of T2 ஈக்குவல் டு இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் C of A T1 plus B of T2 ஈக்குவல் டு A into C T1 plus B into C T2. ஸோ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிறது செஞ்சாச்சு. ஓகேங்களா? சாரி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ 3AT1 ப்ளஸ் 3BT2 இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A இன்ட்டு CT1 ப்ளஸ் B இன்ட்டு CT2. சின்றது காமனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சின்றது இடத்துல 3 இருக்குதா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏவை தான் வெளியில் கொண்டு வரேன். ஸோ ஏவை வெளியே கொண்டு வரேன்னா 3T1 சேர்த்து விட்டேன், ப்ளஸ் பியை வெளியே கொண்டு வரேன் 3T2 சேர்த்து விட்டேன். ஸோ இப்போ 3T1 3T ஈக்குவல் டு C of T. ஓகேங்களா? C of T தான் 3T. அப்போ 3T அப்படின்றத நான் C of Tன்னு போடுறேன். 1 இருக்கிறதுனால 1, 2 இருக்கிறதுனால 2. ஓகேங்களா? CT2. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? கேட்டிருக்கிறது அவன் தான் கிவன் பை இதை கின்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தான் நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதில் இருந்து சூப்பர் பொசிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கதை வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக தான் கேட்டிருக்கான். ஸோ ஹேன்ஸ் C of T equal to 3T is also a linear function. ஓகேங்களா? அந்த லீனியர் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து மறுபடியும் கொண்டு வந்து அதையே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றத எடுத்து எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இவ்வளோதான் 10th சம்மு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அடுத்த டாப்பிக்கை. நன்றி.